பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிற ஒரு சிலர் உங்களை விட நல்ல பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? லக்கா, இல்லை அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டா, இல்லை அவங்க கிட்ட இருக்கிற பணமா? இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட், உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட், இது ரெண்டுக்கும் இருக்கிற கேப் தான் அவங்கள அந்த நிலைமையில வச்சிருக்கு அண்ட் உங்களை இந்த நிலைமையில வச்சிருக்கு. நீங்களும் அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த 10 மைண்ட் செட் சேஞ்சஸை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு 30 நாள்ல உங்களோட மைண்ட் செட் வேற லெவல்ல மாறி இருக்கிறத உங்களால ஈஸியா உணர முடியும். முதல் மைண்ட் செட், ஸ்டாப் கம்பேரிங். நீங்க உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்றத முதல்ல நிறுத்துங்க. நீங்க உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட முன்னேற்றத்துக்கு எந்த வகையிலையும் பயன்படாது. இது உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்க்குமே தவிர உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் இது உதவாது. இதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட இருக்கிற திறமைகள், உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், இந்த விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தன்னால கூட ஆரம்பிக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்பை நீங்க ஈஸியா கான்ஃபிடென்ட்டோட கிராப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி கிராப் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட வாழ்க்கை நிச்சயமா மாறும். ரெண்டாவது, கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். நீங்க ஒரு கோலை செட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க டைவர்ட் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கும் போது மேபி அந்த விஷயத்தை விட ஈர்க்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்களோட டைரக்ஷன் எல்லாமே அதை நோக்கி ஓடிடுது. அப்படி ஓடுச்சு அப்படின்னா நீங்க செட் பண்ணியிருக்க கோலை நீங்க ரீச் பண்ண முடியாது. அதனால உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க எந்த கோலை செட் பண்ணீங்களோ அந்த கோலை நோக்கி மட்டும் உங்களோட பயணத்தை வைங்க. கோல் செட் பண்றதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அந்த கிளாரிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கோல் செட் பண்ற வரைக்கும் உங்களோட கோல் இந்த கோலை முடிக்கிறதா தான் இருக்கணும். மூணாவது, டிசிப்ளின் பீட்ஸ் மோட்டிவேஷன். டிசிப்ளினா இல்ல மோட்டிவேஷனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா டிசிப்ளின் தான். மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயம் மேபி நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால மோட்டிவேஷனோட இருக்கலாம், பட் நாளைக்கு மேபி உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லாம கூட இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காலையில 9 மணி ஆஃபீஸ்க்கு நீங்க ஷார்ப்பா 9 மணிக்கு போய் பஞ்ச் இன் பண்ற மாதிரி நீங்க உங்க கோலை செட் பண்ணீங்கன்னா அந்த கோலுக்காக டெய்லி ஒரு 2 மணி நேரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினா இருங்க. அந்த டிசிப்ளினா நீங்க இருந்து எடுக்கிற ஆக்ஷன் ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். வெறும் மோட்டிவேஷன் மட்டும் வச்சுட்டு நீங்க உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நாலாவது, கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு முக்கியமான பில்லர்னு கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தோட இயல்பு என்ன அப்படின்னா நீங்க எந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்றீங்களோ அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் முழுசா நம்பி அந்த விஷயத்த உங்களுக்கு மென்மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் கிராட்டிடியூடோட இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெரிய வெற்றிக்கு இந்த சின்ன சின்ன கிராட்டிடியூட்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். அஞ்சாவது, ஆக்ஷன் பீட்ஸ் பர்ஃபெக்ஷன். ஏதாவது ஒரு நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க உங்களால ஆரம்பிக்கவே முடியாது. உங்களில் எத்தனை பேர் ஜிம்முக்கு போகணும்னு முடிவு பண்ணி நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஜிம்முக்கு போறேன், அடுத்த வாரம் ஜிம்முக்கு போறேன், 1ஆம் தேதியிலேருந்து ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முடிவு பண்ணியிருப்பீங்க அண்ட் எத்தனை பேர் அதை கன்சிஸ்டண்டா போறீங்க? யாருமே கிடையாது. அதனால எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் 1ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜிம்முக்கு போவேன், திங்கக்கிழமை வந்தாதான் நான் ஜிம்முக்கு போவேன் அப்படிங்கிறது இல்லாம நீங்க ஃபிட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஜிம்முக்கு போறதுதான் உங்களோட ஆக்ஷன் பிளானா இருக்கணும். பர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான ரிசல்ட் வராது. ஆறாவது, ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் எ ஃபீட்பேக். தோல்வி அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் மட்டும்தானே தவிர அது ஒரு முடிவு கிடையாது. எந்த இடத்துல நீங்க தோக்குறீங்களோ அந்த இடம் வரைக்கும் நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஆக்ஷன் நீங்க ஏற்கனவே செஞ்ச தவறுகளை மறுபடியும் பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி இருப்பீங்க, கண்டிப்பா எல்லாருமே கீழே விழுந்திருப்போம். அப்படி விழுறதுனால நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள் மேபி நம்மளை வேடிக்கையா கிண்டல் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால நம்ம சைக்கிள் ஓட்டதை நிறுத்துறது கிடையாது. நம்ம நிறுத்தாம
அந்த சைக்கிள் ஓட்டும் போது மறுபடியும் விழாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்களோட கேலியும் கிண்டலையும் ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துட்டு நம்ம முன்னேறதுனால தான் நம்ம அன்னைக்கு சைக்கிள் ஓட்டணும், இன்னைக்கு 2 வீலர் ஓட்டுறோம். அதே மாதிரி தான் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு பயந்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைய முடியாது. 7வது, லேர்ன் எவ்ரிடே. உங்க கையில இருக்கிற போன் இருக்குல்ல, அதுக்குள்ள ஆப்ஸ் டெய்லி அப்டேட் ஆகுது. ஆனா உங்களோட மைண்ட் செட் மட்டும் அப்டேட் ஆக மாட்டேங்குது. டெய்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ற விஷயம் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்கணும். அந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கணும். அந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ற விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் மொத்தமா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சக்சஸை கொண்டு வரும். 8வது, சூஸ் யுவர் சர்க்கிள். உங்க சர்க்கிள் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். எப்பவும் உங்களை சுத்தி பாசிட்டிவ் மைண்ட் செட்டான பீப்புள்ஸே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே நீங்க இருக்கிறதுக்கு பழகுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃபிட்னஸை பத்தி பேசுறவங்களா இருக்கணும், ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதை பத்தி பேசுறவங்களா இருக்கணும், வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதை பத்தி பேசுறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் எப்பவும் அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கும். இதை பத்தி சிந்திக்கும் போது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்ககிட்ட தன்னால தேடி வரும். 9வது, டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத மறந்துடுங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா கிடைக்காது. இன்னைக்கு நீங்க போடுற விதை நாளைக்கு நிச்சயமா ஒரு மரமா மாறும். அந்த மரம் உங்களுக்கு பழங்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஆக்ஷன் உங்களுடைய கோலுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த ஆக்ஷன்ஸ் டெய்லி நீங்க எடுக்கும் போது அது ஒரு நாள் உங்களுடைய வெற்றிக்கான இலக்கை அடைகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 10வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் எத்தனை விதமா என்ன பேசினாலும் நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்காதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற அந்த இலக்கு வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையா வந்து இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்க சொல்ற ஒரே காரணத்தினால உங்களால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களால முடியாதுன்னு மேபி அவங்க சொல்றது அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால. பட் நீங்க உங்களால முடியும் அப்படின்னு நம்புறது நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால தான் இருக்கணும். அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காம உங்க மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த பிரபஞ்சத்தை மேலேயும் நம்பிக்கை வச்சு உங்களுடைய கனவை நோக்கி நீங்க தினமும் ஒரு அடி நகர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பிரபஞ்சம் அந்த கனவை உங்களை அடைய செய்வதற்கு தினமும் 10 அடி நகர்ந்து வரும். இந்த 10 மைண்ட் செட் சேஞ்சஸ்ல நீங்க உங்ககிட்ட இருக்கணும் இல்ல உங்களுக்கு இந்த மைண்ட் செட் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 30 நாள் அந்த மைண்ட் சேஞ்சுக்காக நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 30வது நாள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட மைண்ட் செட்ல ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பா தெரியும். உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவுல தான் இருக்கு. பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.